சொல்லுமா. கொஸ்டின் கேட்டது சொல்லுவியா? சரி, அதான் உனக்கு சொல்றதுக்கு. இப்போ நேற்று ரொம்ப வலியோட வந்த, நிற்கவே முடியல உன்னால, அப்படி குமிஞ்சுக்கு தான் நின்றுட்டு இருந்தேன். ஒரு பக்கம் தாங்கி தான் பிடிச்சிட்டு இருந்தாங்க. ரொம்ப அன்பேரபிள் பெயின் இருந்துச்சு உனக்கு. எனக்கே ரொம்ப வேதனையாச்சு. என்ன அந்த பொண்ணு இவ்வளோ பாவம் கஷ்டமாக இருக்கே, +2 படிக்கிற பொண்ணாச்சு அப்படின்னாச்சு. நான் ஃபீல் பண்ணேன், உண்மையிலே ஃபீல் பண்ணேன். இப்போ நேற்று வர்மா சிகிச்சையும் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் உனக்கு பண்ணோம். இப்போ அதாவது இப்போ எப்படி இருக்கு? நீங்கள் எவ்வளோ நாளாக இந்த பிரச்சனை இருக்கு? எங்கெங்கே பார்த்தீங்க? 6 மந்த்தாக எனக்கு இவ்வளோ பெயின், பேக் பெயின் ஃபுல்லாக 6 மந்த்தாக இருந்துட்டு இருந்துச்சு. ஜிக்மர், மணக்குள விநாயகர் எல்லா ஹாஸ்பிட்டலும் போயிட்டு பார்த்துட்டு வந்தோம். எதுவுமே சரியாகல. அப்புறம் போய் பண்ருட்டியில் இருக்க ஹாஸ்பிட்டல் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தோம். எதுவும் சரியாகல. ஜிக்மரில் ஆப்ரேஷன் பண்ணால் கை கால் வராது சொல்லிட்டாங்க. அப்புறமேட்டுக்கு ஸ்கூல் போன உடனே டீச்சர் சொல்லி அனுப்பிச்சாங்க, இந்த மாதிரி அக்கு பஞ்சர் போ, கண்டிப்பாக சரியாகும்னு சொன்னாங்க. நேற்று நான் இங்கே வந்த உடனே நேற்றே கொஞ்சம் சரியாயிடுச்சு. கொஞ்சம் ஃபீல் பண்ணேன், ஹாப்பியாக இருந்துச்சு. கொஞ்சம் பரவாயில்லையா இருக்குது. என்னால் குனிஞ்சு தான் நடக்க முடியும். நேற்றே நான் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக நடந்தேன். எனக்கு பரவாயில்லையா இருக்கு. இப்போ எவ்வளோ சதவீதம் பரவாயில்லாம இருக்கு? ஒரு 80% அப்போ நடந்தெல்லாம் பார்த்தல. ரொம்ப சந்தோஷம். உண்மையிலே நீ இந்த நேற்று அந்த நேற்று பார்த்த முகத்துக்கும் இந்த பொருளை பார்த்துக்கும் தெரிய லாட் ஆஃப் டிஃபரன்ஸ். நேற்று ரொம்ப சோக உணர்வு வந்துச்சு, இன்னைக்கு மகிழ்ச்சியா இருக்கு அந்த முகத்துல. சரி, நீங்க? என்னோட தங்கச்சி 6 மந்த்தா பெயின்ல இருக்காங்க. பெஸ்ட் பாண்டிச்சேரியில பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் ஜிப்மர். அங்கவே எங்களால முடியாது, ஹாஸ்பிட்டல் ஆப்ரேஷன் பண்ணா கை கால் வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஆப்ரேஷன் பண்ண வேணாம் அப்படின்னு நாங்க வச்சிட்டு இருந்தோம். இவங்க எல்லா ஹாஸ்பிட்டலும் பார்க்காத ஹாஸ்பிட்டலே எல்லாத்தையும் பார்த்துட்டு ஸ்கூல் போறப்ப குனிஞ்சு நடந்திருக்காங்க. அவங்க கிளாஸ் மிஸ் பார்த்துட்டு இந்த மாதிரி இந்த இடத்துக்கு போங்க சரியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அட்ரஸ் கொடுத்தாங்க. நாங்க அதை பார்த்து வந்தோம். வந்ததுக்கு அப்புறம் நேற்று ஒரு நாள் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாங்க. வந்தோடனே கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டா வீட்டுல எப்பவுமே குனிஞ்சு நடப்பாங்க. வந்தோடனே கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டா நடந்தாங்க. ஹாப்பியா எல்லாத்தையும் உட்காந்து பேசினாங்க. படுத்துக்கலாம் பேசல, உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு என்னால நடக்க முடியுதுன்னு ஒரு 10 டைம்ஸ் நடந்து காமிச்சாங்க வீட்டுல. ஹாப்பியா இருந்துச்சு. அவங்களே சாப்பாடு போட்டு வந்து சாப்பிடுற அளவுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல, கொஞ்சம் ஹாப்பியா இருக்கிறதுனால கண்டிப்பா சரியாயிடும்ன்ற நம்பிக்கையில நாங்க வந்துட்டு இருக்கோம். சரி, ஓகே, தேங்க்யூ.